ஒப்பந்த தொழிலாளர்கள் 140 பேரை பணி நீக்கம் செய்ததை கண்டித்து பிஎஸ்என்எல் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்ட பிஎஸ்என்எல் நிர்வாகம் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒப்பந்த தொழிலாளர்கள் 140 பேரை பணி நீக்கம் செய்தது. இது தொடர்பாக பிஎஸ்என்எல் தொழிற்சங்கம் தமிழ்நாடு மண்டல நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். வேலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சென்னையில் தலைமை பொது மேலாளருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் 15ஆம் தேதியான திங்கட்கிழமை முதல் பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஒப்பந்த ஊழியர் சங்கம் இணைந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினர். செவ்வாயன்று சென்னை கிரீன் சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர்ல 140 ஒப்பந்த ஊழியர்களை அந்த பொது மேலாளர் பணி நீக்கம் செய்திருக்கிறார். எந்தவித காரணமும் இல்லாமல் பணி நீக்கம் செய்திருக்கிறார். இந்த ஒப்பந்த ஊழியர்கள் கடந்த 10 வருடத்திற்கு மேலாக பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றுகிறார்கள். அவர்களை மீண்டும் பணிக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம். வேலூர் பொது மேலாளர் பேச மறுத்தார். சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை பொது மேலாளரும் பேச மறுக்கிறார். இந்த ஊழியர்கள் பிரச்சனை தீரவில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்து தமிழகம் முழுவதில் இருந்து திரண்டு வந்திருக்கிறார்கள். இங்கு நடைபெறக்கூடிய உண்ணாவிரதத்தில் 1500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஒரே கோரிக்கை, இவர்களை 140 ஊழியர்களை மீண்டும் பணிக்கெடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணிபுரியும் 5000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்.